இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகம் ஆளப்போறான் தமிழன். இதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் அடுத்து என்ன டெஸ்ட் பேட்ச் வரப்போகுது அப்படின்னா, மேக்ஸுக்குன்னு தனியாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நேற்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்குது, அந்த டெஸ்ட் நம்ம எப்படிலாம் கொண்டு போக போகிறோம், அதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம், மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்குது, சரிங்களா, இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து என்ன அப்படின்னா கணிதவியல், சரிங்களா. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 23ஆம் தேதி வர சனிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நடக்க போகுது, சரிங்களா. ஜனநாயகம் ஆளப்போறான் தமிழன் இது ரெண்டும் எப்படி நடந்துச்சோ அதே பேட்டர்ல தான் இதுவும் நடக்க போகுது. காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம், சரிங்களா. காலையில் 10 மணிக்கு யூடியூப்ல வந்து அப்லோட் ஆயிரும். இதோட டிஸ்கஷன் வீடியோ வந்து சாயங்காலம் 7 மணிக்கு வந்து அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதாவது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, மொத்தமாக நமக்கு எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, மேக்ஸில் 25 கொஷின் கேட்பாங்க. அதில் ஆப்டிடியூடு பார்ட்டில் இருந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் பார்ட்டில் இருந்து ஒரு 10 கொஷின், மொத்தமாக 25 கொஷின், சரிங்களா. இதே பேட்டர்னில் தான் நம்மளும் டெஸ்ட்டு கொண்டு போக போகிறோம், சரிங்களா. ஸோ இப்போ இதில் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 14 டெஸ்ட்டு. ஓகே, டோட்டலாக இந்த ஷெடியூலில் எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா 14 டெஸ்ட் இருக்கும். அதில் 10, 2, 1, 1 இந்த மாதிரி வந்து நம்ம ஷெடியூல் போட்டிருப்போம். அதாவது என்ன 10, 2, 1, 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, மொதல் 10 டெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 டெஸ்ட்டு வந்து யூனிட் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது டாபிக் வைஸ் ஸ்பிட் அப் கொடுத்துருப்போம், சரிங்களா. ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். அடுத்த 2 டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் கொடுத்துருப்போம். மொதல் ஒரு 6 டெஸ்ட்டு முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் ஒரு 5 டெஸ்ட்டு முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், மொத்தமாக 2 ரிவிஷன், சரிங்களா. நம்ம படித்தது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இடையில வந்து ஒரு 2 ரிவிஷன் கொடுத்துருப்போம், சரிங்களா. எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிவிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஒரு 3 நாளைக்கு ஒருக்க இல்லை ஒரு வாரம் 5 நாளைக்கு ஒருக்க நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எதுவுமே நமக்கு மறக்காது, சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பிஒய்க்யூ. ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடைசிக்கு முந்தின டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 10+2 இந்த டெஸ்ட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக 25 கொஷின், சரிங்களா. 15 வந்து ஆப்டிடியூடு, 10 வந்து ரீசனிங், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. யூனிட் டெஸ்ட்டுனாலும் சரி ரிவிஷன் டெஸ்ட்னாலும் சரி இந்த பேட்டர்னில் தான் நமக்கு இருக்க போகுது, சரிங்களா. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் ஃபுல் டெஸ்ட்டும் இதில் எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா பிஒய்க்யூ ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட். இந்த ரெண்டுலேயும் பிஒய்க்யூவில் ஒரு 50 கொஷின் இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டில் வந்து ஒரு 50 கொஷின் இருக்கும், சரிங்களா. ஏன்னா 25 கொஷின் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 50 கொஷின் நம்ம எடுத்து டெஸ்ட் வைக்க போகிறோம், சரிங்களா. அதில் ஆப்டிடியூட் எவ்வளோ எடுக்க போகிறோம், ரீசனிங் எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் அதே பேட்டர்ன் தான். 50 கொஷின் நம்ம எடுக்க போகிறோம். ஆப்டிடியூட் என்ன, ரீசனிங் என்ன அப்படிங்கும் போது அந்த டெஸ்ட் வரும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ மொத்தமாக 10 டாப்பிக்கு 10 டெஸ்ட் இருக்கும். டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட்டு போட்டிருப்போம். 2 ரிவிஷனு, ஒரு பிஒய்க்யூ, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஷெடியூலை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக 400 கொஷின் வரும், சரிங்களா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வர சனிக்கிழமை தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்டில் வந்து சுருக்கை கவர் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருக்குகளை நம்ம என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போன் மாஸ், அதுக்கப்புறம் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட், அடுக்குகளும் அடிமானங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வர்க்க மூலம், கனமூலம், ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட், ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா இயற்கணித முற்றொருமைகள், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்,
இயற்கணித முற்றொருமைகள் சரிங்களா. அதுக்கப்புறம் பகுதியை விகிதப்படுத்தல், ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா சம்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணது தான் ஃபஸ்ட்டு சாப்டர் சுருக்கு சரிங்களா. இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும். லா ஆஃப் எக்ஸ்போனண்ட்டு, வர்க்கமூலம், கனமூலம் இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். லா ஆஃப் எக்ஸ்போனண்ட் வந்து 8th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த வர்க்கமூலம் கனமூலம் அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் கொஞ்சம் நமக்கு வரும் சரிங்களா. 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர் ரூட்டு இருக்கும். ஓகேவா. இயற்கணித முற்றொருமைகள் அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். பகுதியை விகிதப்படுத்துதல் இதுவும் நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும் சரிங்களா. அது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய ஆப்டிடியூட் டாபிக் சரிங்களா. ரீசனிங்கில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங் டீகோடிங். இப்போ இந்த ரீசனிங்லாம் பாருங்களேன். கோடிங் டீகோடிங்கு, தவறான மற்றும் விடுபட்ட எண், தவறான எழுத்து மற்றும் விடுபட்ட எழுத்து, ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகள், புதிர்கள், அதுக்கப்புறம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, படங்கள் தொடர்பான கணக்குகள். படங்கள் தொடர்பான கணக்குகள் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன படம் வரும் இல்லை, இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது, இதில் இம்பெடட் ஃபிகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உட்பொதிந்த பதம் என்ன, அடுத்து தவறான படம் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இந்த படங்கள் தொடர்பான கணக்கில் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுத்துருப்போம், அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாட்காட்டி தரவரிசை சரிங்களா, கால்ரிசம், ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவியல் பார்க்கும்போது மட்டும் ரீசனிங் எதுவுமே இருக்காது. ஏன்னா அளவியல் வந்து நமக்கு பெரிய டாபிக், 2Dயும் இருக்கும் 3Dயும் இருக்கும் சரிங்களா. அதனால் இதில் ரீசனிங் கொடுக்காம அளவியல் மட்டும் 25 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா. அடுத்து நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், ரீசனிங் வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் சரிங்களா, லாஜிக்கல் ரீசனிங்கு, பகடைகள், திசைகள், அதுக்கப்புறம் ரிவிஷன், அதுக்கப்புறம் பிஓகே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் ரீசனிங் மட்டும் பார்த்துக்கோம். இந்த டாபிக்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த டாபிக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுலலாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப கடல் மாதிரி சரிங்களா. நம்ம அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அது ஃபுல்லாமே நம்மளால் படிக்க முடியாது, படிக்கிறதுக்கும் நமக்கு பத்தாது டைம் சரிங்களா. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ லாஸ்ட்டாக நடந்த எல்லாத்துலேயும் பார்த்து அதில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் நம்ம செலக்டிவாக எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா. கோடிங் டீகோடிங்லேருந்து சம்ஸ் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, தவறான எழுத்து, ஏஜ் ப்ராப்ளம், புதிர்கள், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இப்போ கொஷின்ஸ் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஒரு 8 கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். 2 கொஷின் எப்படினாலும் நம்ம கஷ்டமாக தான் கேட்க போகிறாங்க சரிங்களா. 7லேருந்து 8 கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். ரீசனிங்லாம் இதில் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து இதுதான் சுருக்கு கோடிங் டீகோடிங், இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் டாப்பிக்கு. என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னா சனிக்கிழமை இருக்க போகுது. மொத்தமாக எத்தனை இது அப்படின்னா 25 கொஷின்ஸ். டைம் வந்து ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 40லேருந்து 45 நிமிஷம். இந்த டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க சரிங்களா. 45 எழுதுறீங்களா, அப்போ அடுத்த டெஸ்ட்டு 40 வர்ற மாதிரி பாருங்கள். அடுத்து 40லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. நான் 45 நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி முடிக்க முடிஞ்சால் முடிச்சிருங்க ஓகேவா. ஸோ ஷெடியூல் எல்லாமே பார்த்துக்கோங்க. மீச்சிமா மீப்போவா, சதவீதம், லாபம் மற்றும் நஷ்டம், தவறான விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி. தனி வட்டி, கூட்டு வட்டிலாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் இந்த 2 சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம்ஸே இருக்காது ஓகே. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பல். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குரிய டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் டெஸ்ட் வந்து 23ஆம் தேதி நடக்குதா. இப்போ இன்னைக்கு டெஸ்ட் நடக்கு அப்படின்னா உங்களுக்கு இடையில ஒரு 2 நாள் டைம் இருக்கும் சரிங்களா. அடுத்த சாப்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு 23, 24, 25 2 நாள் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2வது டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையில ஒரு 2 நாள் நம்ம கேப் விட்டுருப்போம் சரிங்களா. ஏன் அப்படின்னா நல்லா படிக்கணும் சரிங்களா. ஏனோ தானே நம்ம டெஸ்ட் எழுதக்கூடாது, நல்லா படித்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அது ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அதனால் 2 நாள் டைம் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்கும் அப்படி இருக்கும். ஆனால் ரிவிஷனுக்கு மட்டும் நம்ம கூட கொஞ்சம் டைம் கொடுத்துருப்போம். இப்போ 7ஆம் தேதி நடக்குதா, அடுத்து எத்தனை நாள் இருக்கும், 8, 9, 10, 11, 12 ஒரு 5 நாள் வந்து நம்ம கேப் விட்டுருப்போம். ஏன்னா மொத்தமாக 6 டெஸ்ட்டு படிக்கணும் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் 5 நாள் கேப் விட்டுருப்போம். 5 நாள் கேப் விட்டு 6வது நாள் வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வழக்கம் போல் ஆரம்பிக்கும். ஒரு 2 நாள் விட்டு 3ஆவது நாள் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிவிஷனும் அதே மாதிரி இருக்கும். 25, 26, 27 இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ரிவிஷன் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் சரிங்களா. ஸோ இதுக்கு எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்னா 2, 3ஆம் தேதி,
4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருப்போம். ஆனால் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் கேட்டிருப்போம். சரிங்களா? இது கவர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, இந்த பிஒய்க்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 13 டாபிக் வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. 2 ரிவிஷன் எழுதிருப்பீங்க. டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிஒய்க்குள்ள எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நம்மளோட அகாடமியை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் மேக்ஸுக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா சமமே புக்கில் இருந்து வராது. சரிங்களா? நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறது பிஒய்க்குல வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே இந்த இதில் தான் நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி போன குரூப் 4க்கு நம்ம சேயோன் வைகரை அப்படின்னு பிஒய்க்கு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சீரியஸ் போட்டிருப்போம். சரிங்களா? இது மொத்தமாக எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 50 நாள் கண்டினியூஸாக நடந்துச்சு. டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ வந்து நமக்கு இன்னும் பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி தனியாக போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? பிஒய்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா சமயம் புக்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு சில சமயம் வித்தியாசமாக கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம இதிலேருந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க. இது சும்மா வந்து அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். உங்களால் எவ்வளோ போட முடியுது, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த பிஒய்க்கு. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு இடையில ஒரு 5 நாள் கேப் இருக்கும். சரிங்களா? அதுலேயும் 50 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த கணிதவியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த கணிதவியலில் கணிதவியல் அப்படிங்கிறது ஆர்டினரியாக டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது. சரிங்களா? இது கூட நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ். சரிங்களா? மேக்ஸ் கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? மொத்தமாக ஒரு 13 டாபிக். அந்த 13 டாப்பிக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கடைசியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் வந்து சுருக்குக்கான வீடியோ போய் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 23ஆம் தேதி வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. திருப்பி ஒரு 2 நாள் கேப் இருக்கும் பார்த்தீங்களா? எல்சிஎம் எஸ்சிஎஃப் பார்க்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? கிளாஸ் கவனிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, தப்பாக வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு மாதம் போக போகுது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நம்மளோட அகாடமியோட மேக்ஸ் கிளாஸு, இந்த டெஸ்ட் பேட்ஜ், அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று போடுவோம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் ஒரு 23+ எடுத்துடலாம். சரிங்களா? 23 அல்லது 23+ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? 25 எடுக்க முடியாதா அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் எப்படினாலும் நம்ம கஷ்டமாக தான் கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டின் வந்து நமக்கு லக்கு தான். சரிங்களா? 23 கொஸ்டினில் போட்டிருக்கேன் மேக்ஸில் 23 கொஸ்டின் நான் கரெக்டாக அப்படிங்கிறது அதுவும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப எல்லாராலையும் 23 கொஸ்டின் போட முடியாது. சரிங்களா? யார் வந்து நல்லா படித்து அதிகப்படியான ரிவிஷன் கொடுத்துட்டு தப்பெல்லாம் குறைச்சிட்டு போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் 23 கொஸ்டின். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா 40 நிமிஷமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். 40 நிமிஷம் 23 கொஸ்டின் போட போகிறோம். சரிங்களா? இதுதான் லாஜிக்கு. இதை நல்லா பாருங்கள். சரிங்களா? கிளாஸ் நல்லா கவனிங்க. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் அது கீழே என்னென்ன சப்ஹெட்டிங் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருப்போம். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வேறு எதுவும் டெஸ்ட்டில் வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நம்மளோட அகாடமி யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வாங்க. பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேயோன் வைகரை. சரிங்களா? ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா? பிஒய்க்கு வந்து நம்ம அகாடமியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் மேக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ வந்து இது போன குரூப் 4ல் வந்து நாங்கள் வந்து நடத்துனது. டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து நம்ம இதில் அப்லோட் ஆகும். தொடர்ச்சியாக ஒரு 50 நாள் வந்து நம்ம கிளாஸ் கண்டினியூஸாக கொண்டு போகணும். இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கோரும் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட் ஷெடியூலுக்கு வருவோம். இந்த கிளாஸ் சீரியஸோட பேர் வந்து என்ன அப்படின்னா கணிவன் முல்லை. சரிங்களா? நம்ம அந்த டெஸ்ட் ஷெடியூலில் பாருங்கள். அதில் என்னென்ன ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இங்கே கிளாஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுருக்குகளை எடுத்தீங்க அப்படின்னா அங்கே நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா? போன் மாஸு, லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டு, ஸ்கொயர் ரூட், அது எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்கும். போன் மாஸு, லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இயற்கணித முற்றொருமைகள், பகுதியை விகிதப்படுத்தல், இந்த மாதிரி சப்ஹெட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 2 வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போங்களா. எல்லா ஹெட்டிங்குமே இப்படி தான் இருக்க போகுதுங்களா. ஸ்கூல் புக்கில் என்ன சம்மு, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன சம், இது மட்டும் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். மொத்தமாக ஒரு 11 கிளாஸ் இப்போ வரைக்கும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடணும். இன்னொரு 2 ஹெட்டிங் தான். நீங்கள் அந்த டெஸ்ட் வர்றதுக்குள்ளே இது வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் பாருங்கள், கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங் ஆரம்பிக்கும் போது இப்போ சுருக்குகளை இந்த மொதல் இன்ட்ரோடக்ஷன் வந்து இது வந்து நம்ம இந்த கிளாஸ் சீரியஸ் எப்படி போக போகுது, இதில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும். இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததுக்கு வந்தீங்க அப்படின்னா மீச்சிமா மீப்போவா, இதில் வந்து ஒரு 9 வீடியோ. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மீச்சிமா மீப்போவால் நம்ம என்னென்ன சப்ஜெக்டிங்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முதல் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அது போக கடைசியாக பிஒய்க்கு இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கவனிக்க போகிறீங்க, வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா, ஈவினிங் வந்து டிஸ்கஷன் அட்டன் பண்ண போகிறீங்க. என்னென்ன சம்லாம் தப்போ அது தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்க போகிறீங்க. சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட அகாடமியோட கிளாஸ் சீரியஸு இப்போ நடக்கிற டெஸ்ட் பேட்ச் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு டெஸ்ட் பேட்ச், மேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 சரிங்களா, இதில் மேக்ஸில் வந்து பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம். சரிங்களா, அதுக்கு வந்து உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா, இதை அட்டன் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, ஸோ வர சனிக்கிழமை நம்ம மீட் பண்ணலாம். நல்லா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா, அசால்ட்டாக வராதிங்க, கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.